என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சில மனுஷங்க ஏன் மத்தவங்கள கஷ்டப்படுத்தி பாக்குறாங்கன்னு? இது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி சில ஆழமான உளவியல் காரணங்கள் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பாயிண்ட் 1, பவர் காட்ட நினைப்பது. பவர் கேம். முதல்ல விஷயம் அதிகார உணர்வு. தான் பெரிய ஆளு, தன்னை மீறி யாரும் இல்லைன்னு மத்தவங்களுக்கு காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. மத்தவங்கள அழ வைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கெத்து வரதா தப்பா நம்புறாங்க. நிஜத்துல இது அவங்க கிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பான்மையோட வெளிப்பாடுதான். பாயிண்ட் 2, பழி வாங்கும் குணம். ரிவெஞ்ச் மைண்ட் செட். அடுத்தது தனக்கு நடந்த வழிய மத்தவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறது. நான் அன்னைக்கு கஷ்டப்பட்டேன்ல, இப்போ நீயும் அதே கஷ்டத்தை அனுபவி அப்படின்னு பழி வாங்குற எண்ணம். இது ஒரு தொடர்கதை மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இத நாம தான் நிறுத்தணும். பாயிண்ட் 3, உணர்வுகளை புரிஞ்சுக்காதது. லேக் ஆஃப் எம்பதி. மூணாவது, அடுத்தவங்களோட வலிய தன் வலியா நினைக்க தெரியாதது. நாம பேசுற ஒரு வார்த்தை அடுத்தவங்க மனசை எவ்ளோ காயப்படுத்தோன்னு அவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி ஆளுங்க மத்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. பாயிண்ட் 4, விரக்தி. வாழ்க்கையில ஏதோ ஒரு தோல்வி இல்லனா கோபம். அந்த கோபத்தை எங்க காட்டுறதுன்னு தெரியாம சம்பந்தமே இல்லாத அப்பாவிங்க மேல காட்டுறது. இதனால அவங்களுக்கு ஒரு நிமிஷம் நிம்மதி கிடைக்கலாம், ஆனா அது தப்பான வழி. பாயிண்ட் 5, வளர்ப்பு முறை. கடைசி காரணம் அவங்க வளர்ந்த சூழல். சின்ன வயசுல இருந்தே அடிதடி, வன்முறை இதையெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்களுக்கு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது ஒரு சாதாரண விஷயமா தோணும். மத்தவங்களை காயப்படுத்துறதுல கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப சின்னது, ஆனா அவங்களுக்கு அன்பு செலுத்துறதுல கிடைக்கிற நிம்மதி ரொம்ப பெருசு. சோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க மனச நோகடிக்காம வாழ பழகுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஸ்டே மோட்டிவேட்டட்.